வணக்கம் 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 மக்களை. சாம்பியன்ஸ் டிராபி தொடர வெற்றிகரமா தொடங்கி இருக்காங்க இந்திய அணி. 9வது ஐசிசியின் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நேற்று பாகிஸ்தான்ல தொடங்குச்சு. குரூப் ஏ பிரிவுல நேற்று நடந்த போட்டியில பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து ஆகிய அணிகள் மோதினாங்க. பாகிஸ்தானின் கராச்சி நகர்ல நடந்த இந்த போட்டியில இந்திய அணி விளையாடும் போட்டிகளை தவிர்த்து மற்ற போட்டிகளை நடத்தும் பாகிஸ்தான் அணியை 60 ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்தினாங்க நியூசிலாந்து. இதே குரூப் ஏ சுற்றோட இரண்டாவது போட்டி இன்னைக்கு துபாயில நடைபெற்றுச்சு. இதுல இந்தியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய அணிகள் மோதினாங்க. இந்த போட்டியில டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க பங்களாதேஷ் அணி. உனக்கு ஊத போறண்டா சங்கு, ஐசிசி டோர்னமெண்ட்னா நான் தான் கிங்னு ஆட்டத்தோட முதல் ஓவரே சௌமியா சர்க்கார டக் அவுட் ஆக்குனாரு முகமது ஷமி. அடுத்த ஓவரே முகமது ஷமி அண்ணனின் வழியை பின்பற்றி நானும்னு பங்களாதேஷ் அணி கேப்டன் ஷாண்டோவியும் டக் அவுட் ஆக்குனாரு ஹர்ஷித் ராணா. அடுத்த கொஞ்ச நேரத்துல மெஹதி ஹாசன் மிராசும் 5 ரன்கள்ல முகமது ஷமி பந்து வீச்சுல ஆட்டம் இழந்தாரு. இந்த ஆட்டத்தோட 9வது ஓவரை வீச வந்தாரு அக்ஷர் பட்டேல். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல இதுதான் அவரோட முதல் போட்டி. இதுல இந்த போட்டியில அவர் வீசின முதல் ஓவரோட இரண்டாவது பந்திலே தன்சீத் ஹாசனை 25 ரன்கள்ல ஆட்டம் இழக்க செய்தார் அக்ஷர் பட்டேல். அடுத்த பந்திலே முஸ்பிகுர் ரஹீமோட விக்கெட்டையும் வீழ்த்தினார் அக்ஷர் பட்டேல். அக்ஷர் பட்டேலோட முதல் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில அவர் வீசின முதல் ஓவரே அவர் ஹாட்ரிக் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா அந்த வாய்ப்பு ரோஹித் சர்மாவால மிஸ் ஆச்சு. ஜாக்கர் அலி கொடுத்த ஈஸியான கேட்ச ஸ்லிப்ல இருந்த கேப்டன் ரோஹித் சர்மா தவற விட்டாரு. இந்த கேட்சை மட்டும் கேப்டன் ரோஹித் சர்மா பிடிச்சிருந்தாருன்னு வைங்க, இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல ஹாட்ரிக் எடுத்த இரண்டாவது வீரர் அப்படிங்கிற பெருமையை பெற்று இருப்பாரு அக்ஷர் பட்டேல். கேப்டனா இருக்கிற ஒரே காரணத்தினால உன்னை சும்மா விடுறேன். இந்த டிராப் கேட்ச் இந்திய அணிக்கு இதுக்கு அப்புறமா மிகப்பெரிய தலைவலியை வேற கொடுத்துச்சு. 36 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து அதல பாதாளத்துல பரிதவிச்ச பங்களாதேஷ் அணியை தௌஹீத் ரிதாய் மற்றும் ஜேக்கர் அலி ஆகியோர் போராடி மீட்டாங்க. 6வது விக்கெட்டுக்கு அவங்க இருவரும் இணைந்து 206 பந்துகளை 154 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. ஜேக்கர் அலி 114 பந்துகள்ல 68 ரன்கள் எடுத்த ஆட்டம் இழக்க தௌஹீத் ரிதாய் 100 ரன்களை விளாசினாரு. அவங்க இருவரால மீண்ட பங்களாதேஷ் அணி 49.4 ஓவர்கள்ல அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 228 ரன்களை எடுத்தாங்க. முதல் 10 ஓவர்ல இருக்கும் போது இவங்க 100 ரன் கூட தாண்ட மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். 5 விக்கெட் அசால்ட்டா எடுத்தவங்களுக்கு அடுத்த 2 விக்கெட் எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. இந்திய அணி தரப்புல முகமது ஷமி ஐசிசி ஈவென்ட்ல இன்னும் ஒரு 5 விக்கெட் ஹால பார்சல் செய்தாரு. ஹர்ஷித் ராணா 3 விக்கெட்களையும் அக்ஷர் பட்டேல் 2 விக்கெட்களையும் வீழ்த்தி இருந்தாங்க. 229 ரன்களை வெற்றி இலக்கா கொண்டு ஆட துவங்கிய இந்திய அணியில கேப்டன் ரோஹித் சர்மா 36 பந்துகளை 41 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தாரு. அதற்கு பிறகு வந்த விராட் கோலியும் 38 பந்துகளை 22 ரன்களோட ஆட்டம் இழந்தாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் 17 பந்துகளை 15 ரன்களோட ஆட்டம் இழக்க அக்ஷர் பட்டேல் 12 பந்துகளை 8 ரன்களோட ஆட்டம் இழந்தாரு. ஒரு பக்கம் விக்கெட்டுகள் வீழ்ந்துகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் சுப்மன் கில் நிலைச்சு நின்னு ஆடிக்கிட்டு இருந்தாரு. கேஎல் ராகுல் எந்த பொசிஷன்ல வேணா இறக்கி விடுவோம், அதனால ரெடியாருன்னு சொல்லிருப்பாங்க போல. ஓபனிங் இறங்கி இருந்தவரை படிப்படியா குறைச்சி இப்ப 6வதா இறக்கி விடுறாங்க. ஆனா கடைசியில அவரு தான் சுப்மன் கில் கூட நிலைச்சு நின்னாரு. ரெண்டு பேரும் 98 பந்துகள்ல 87 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. சுப்மன் கில் 125 பந்துகள்ல தன்னோட சதத்தை பூர்த்தி செய்தாரு. 46.3வது ஓவர்ல தன்சீம் ஹாசன் ஷாஹி வீசின பந்து சிக்ஸருக்கு விரட்டி இந்த ஆட்டத்தை முடிச்சு விட்டார் கேஎல் ராகுல். இந்திய அணி 21 பந்துகள் மீதம் வைத்து 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல இந்த போட்டியில வென்று இந்த தொடரை வெற்றிகரமா ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போட்டியின் ஆட்ட நாயகனா 129 பந்துகள்ல 9 4 மற்றும் 2 சிக்ஸர்களோட 101 ரன்கள் அடிச்ச சுப்மன் கில் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. இந்த போட்டியில முகமது ஷமி தன்னோட 3வது விக்கெட்டை வீழ்த்தும் போது சர்வதேச ஒரு நாள் போட்டிகள்ல 200வது விக்கெட்டை கடந்தாரு. இதன் மூலம் குறைந்த ஆட்டங்கள்ல 200 விக்கெட்டுகளை வீழ்த்தின இந்தியர் அப்படிங்கிற பெருமையை பெற்றாரு முகமது ஷமி. 104 போட்டிகள்ல 200 விக்கெட்டுகளை அவர் வீழ்த்தி இருக்கிறாரு. பந்துகளின் அடிப்படையில் சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகள்ல குறைந்த பந்துகள் மட்டுமே பந்து வீசி 200 விக்கெட்டுகளை வீழ்த்தினது முகமது ஷமி தான். இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா இந்த போட்டியில 12 ரன்களை கடந்த போது சர்வதேச ஒரு நாள் போட்டிகள்ல 11,000 ரன்களை கடந்தாரு. இந்திய அணியின் விராட் கோலிக்கு பிறகு சர்வதேச ஒரு நாள் போட்டிகள்ல குறைந்த ஆட்டங்கள்ல 11,000 ரன்களை கடந்த வீரர் அப்படிங்கிற பெருமையையும் பெற்றாரு ரோஹித் சர்மா. விராட் கோலி 230 ஆட்டங்கள்ல 11,000 ரன்களை கடந்தாரு. ரோஹித் சர்மா 269 ஆட்டங்கள்ல 11,000 ரன்களை கடந்திருக்கிறாரு. இந்திய அணி தன்னோட அடுத்த போட்டியில பாகிஸ்தான் அணியை வருகிற 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிறாங்க. சோ சண்டே சும்மா காலகட்ட போகுது.